அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, காசா அப்டேட்டுகளில் 10 மாதங்களாக காசாவில் போர் நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட அங்கு போர் தொடங்கி 286 நாட்களை கடந்துவிட்டது. இந்த நாட்களிலே அங்கு வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். வார்த்தைகளால் வர்ணித்து சொல்ல முடியாத அளவிற்கு பாதிப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக உலக மக்கள் அணிதிரண்டு நின்றாலும் உலகத்தினுடைய சில அரசுகள் காட்டுமிராண்டித்தனமான அரசுகளாக, இந்த காட்டுமிராண்டித்தனத்தை மட்டுமே நடைமுறைப்படுத்துகின்ற இஸ்ரேலை ஆதரிக்கும் அரசுகளாக இருந்து வருகின்றன. உலகத்தில் உள்ள 150க்கும் அதிகமான நாடுகள் அந்த பலஸ்தீனை தனி நாடாக அங்கீகரித்து விட்ட நிலையில, தனி நாடாக பலஸ்தீனம் ஆக வேண்டும் என்ற அந்த கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில நேற்றைய தினம் கூடிய இஸ்ரேலின் பாராளுமன்றம் தனிநாடு கோரிக்கையை அங்கீகரிக்க முடியாது, தனிநாடு தர முடியாது, பலஸ்தீனர்களுக்கு 2 நாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. நெத்தனியாஹுனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பாராளுமன்றம், நெத்தனியாஹுனுடைய ஆட்சியை பெறக்கூடிய அந்த இஸ்ரேல்ல இந்த முடிவைத்தான் அந்த பாராளுமன்றம் எடுக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த முடிவுக்கு எதிராக உலகில் 150க்கும் அதிகமான நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட அந்த இஸ்ரேலுடைய முக்கிய நேசராக அனைத்து உதவிகளையும் இஸ்ரேலுக்கு இன்று வரையிலும் வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பைடன் நிர்வாகம் இருக்கு இல்லையா, அந்த பைடன் நிர்வாகமே இந்த இஸ்ரேல் பாராளுமன்றத்தினுடைய முடிவை கண்டித்திருக்கிறது. இது ஏற்கத்தக்க முடிவல்ல. உலகினுடைய 150க்கும் அதிகமான நாடுகள் 2 நாடுதான் தீர்வு என்று சொல்லி வரும் நிலையில அந்த 2 நாடு கொள்கைக்கு நாங்கள் இணங்க மாட்டோம் என்று இஸ்ரேல் சொல்வது கண்டனத்திற்குரியது என்று இஸ்ரேலின் நேசத்திற்குரிய அமெரிக்காவே நேற்று கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அது மாதிரி இன்னும் பல நாடுகளும் இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனத்தை கண்டித்திருக்கிறது. இஸ்ரேல்ல போர் நிறுத்தத்தை பற்றி பேச்சுக்கள் ஒரு பக்கம் நடைபெற்று வரும் நிலையிலேயே இஸ்ரேல் பல முனைகளில் செய்து வந்து விமான தாக்குதல்களை, ராணுவத்தை வச்சு ஒன்னும் போராடி எதிர்கொள்ள முடியாதுங்கிறதுனால விமான தாக்குதல்களை பல இடங்கள்ல நடத்தி அப்பாவிகளை கொல்லக்கூடிய அந்த பணியை மட்டும் செய்து வருகிறது. 286 நாட்களாகவும் இந்த இஸ்ரேல் இந்த வேலையைத்தான் செய்து வருகிறது என்பதை உலக அறிந்திருக்கிறது. இந்த நிலையில நேற்று இஸ்ரேலுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லவீவினுடைய மத்திய இஸ்ரேலில் உள்ள டெல்லவீவினுடைய முக்கிய நகரம் ஒன்றில் ஒரு மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடைபெற்றிருக்கிறது. இது வெகு தூரத்திற்கு கேட்டதாகவும் அமெரிக்க தூதரகத்திலிருந்து ஒரு 10 மீட்டருக்கு அருகில் இந்த வெடிப்பு நடந்ததாகவும், இது ட்ரோன்களின் மூலம் தாக்கப்பட்டு இந்த குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் சொல்கின்றன. இந்த தாக்குதல்ல வரக்கூடிய முதல் கட்ட செய்திகள்ல ஒரு இஸ்ரேலிய சிவிலியன் கொல்லப்பட்டதாகவும் 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும், அந்த இடங்களை சுற்றியுண்டான அனைத்து பாதைகளையும் இஸ்ரேல் அடைத்திருப்பதாகவும், அங்கு ஏற்பட்ட சேதங்கள் வெளியில தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த இடங்களை போட்டோ ஷூட் செய்வதற்கும் வீடியோக்கள் எடுப்பதற்கும் இஸ்ரேல் தடை விதித்திருப்பதாகவும், அந்த இடங்களை சுற்றி இஸ்ரேலிய ராணுவம் பாதுகாப்பு வளையத்தை அமைத்திருப்பதாகவும், அங்கு யாரும் செல்வதற்கு அனுமதிக்கவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. இந்த ட்ரோன் தாக்குதல் நடந்த பிறகு இஸ்ரேல் ஒரு வழியில அதிர்ந்து போய் இருக்கிறது. இஸ்ரேலுடைய மத்திய இஸ்ரேல் வரையில் வந்து ட்ரோன்களை கொண்டு இஸ்ரேலுடைய நகரத்தை தாக்க முடிகிறது. ஆனால் இஸ்ரேலுடைய அந்த வான் எதிர்ப்பு அந்த கருவிகள் எல்லாம் என்ன ஆனது என்று மீண்டும் இஸ்ரேல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ட்ரோன் தாக்குதல்களை பற்றி சொல்கின்ற பொழுது ஏமனிலிருந்து செயலாற்றக்கூடிய ஆயுத குழுவான ஹவுத்திகளுடைய ராணுவ பிரிவு செய்தி தொடர்பாளர் யஹ்யா சரியா ஒரு செய்தியை சொன்னாரு. நாங்க ஏமனிலிருந்து மத்திய இஸ்ரேலில் உள்ள ஒரு வீட்டை குறிவைத்து, நாங்கள் அந்த ராணுவம் தங்கி ஒரு வீட்டை குறிவைத்து நாங்கள் நடத்திய தாக்குதலை கச்சிதமாக குறிவைத்தபடி நடத்தி முடித்திருக்கிறோம். அதுல உயிரிழப்புகளையும் தாக்குதல்களையும் உயிரிழப்புகளையும் படுகாயங்களையும் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று ஹவுத்திகள் அறிவித்திருக்கிறார்கள். இப்ப இந்த ஹவுத்திகள் ஏமனிலிருந்து
மத்திய இஸ்ரேல் வரையிலும் தாக்கும் வலிமையை பெற்றவர்களாக ஹவுத்திகள் மாறி இருப்பதை இந்த நிகழ்வு நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. இது இஸ்ரேலுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய அச்சுறுத்தலை உருவாக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது மாதிரி அந்த கிரியாத் ஷமூனா என்ற ஒரு இஸ்ரேலிய நகரம், அதனுடைய முன்னாள் மேயராக இருந்த ஒருவர், அவருடைய படத்தை தான் நீங்க பாக்குறீங்க. அவர் சொல்றாரு, இஸ்ரேல் என்பது செயலற்று விட்டது. இப்போது இஸ்ரேல் இங்க என்ன இல்ல, பேருக்கு தான் நெத்தன்யாஹூ தலைமையில் அரசு இருப்பதாக சொல்வதனுடைய அரசு நிர்வாகங்கள் இயங்கவில்லை. அரசு நிறுவனங்கள் எல்லாம் முடங்கிவிட்டது. இஸ்ரேல் எல்லா துறைகளிலேயும் வீழ்ச்சியை சந்தித்து விட்டது. இஸ்ரேல்ல இந்த யூதர்கள் வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் குறைந்து வருகின்றது. அதனால இந்த பல ஆண்டுகளாக இந்த கிரியாத் ஷமூனாவில வாழ்ந்து வந்த நான் இந்த இஸ்ரேலை விட்டு வெளியேறி கிரீஸ் நாட்டுக்கு, கிரேக்கத்திற்கு செல்வதற்குரிய முடிவை நான் எடுத்திருக்கிறேன். கிரேக்கத்துல நான் வீடு வாங்கி இருக்கிறேன். கிரேக்கத்துல போய் செட்டில் ஆக போகிறேன். இனி எந்த காலத்திலையுமே நான் செய்ய மாட்டேன், இஸ்ரேலுக்கு திரும்ப மாட்டேன். இஸ்ரேல்ல மக்கள் வாழ்வதற்குரிய வாய்ப்புகள், யூத மக்கள் வாழ்வதற்குரிய வாய்ப்புகள் தற்போது குறைந்து வருகிறது. அதைத்தான் இந்த போர் என்ன செஞ்சிருக்கிறது, நிறைவேற்றி இருக்கிறது, நடத்தி காட்டி இருக்கிறது என்று அந்த கிரியாத் ஷமூனாவுடைய முன்னாள் மேயர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. அது மாதிரி வழக்கம் போல ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் தொடர்கிறது. ஹிஸ்புல்லா பிலோன், என்னுடைய இஸ்ரேலுடைய பிலோன் தளங்களை தகர்த்த ஒரு வீடியோவையும் அது சம்பந்தமான செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த இஸ்ரேலுக்குள்ள நெத்தன்யாஹுக்கு எதிராக கடுமையான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போராடக்கூடியவர்கள் உடனடி போர் நிறுத்தம், பணைய கைதிகள் மீட்பு, இவைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று இஸ்ரேலிய அரசையும் நெத்தன்யாஹுவையும் வலியுறுத்தி வருகின்றனர். பலஸ்தீனும் தனி நாட்டிற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ற தீர்மானம் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு பேட்டியளித்த இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லபீத் சொல்கின்ற பொழுது சொல்றாரு, யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் யாரு நெத்தன்யாஹு நடந்து கொள்கிறார். நெத்தன்யாஹுனுடைய நோக்கம் அவர் பதவியில் இருக்க வேண்டும், தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை செய்கிறாரே ஒழிய நாட்டுடைய நன்மையை கருதி அவர் எதையுமே செய்யவில்லை. நாட்டுடைய நன்மையை பற்றி அவர் யோசிக்க மறுக்கிறார். யதார்த்த நிலைகளை பற்றி யோசிக்க மறுக்கிறாரு. ஹமாஸ் என்பது வலிமை பெற்ற அமைப்பாக இருக்கிறது. அதை அகற்றுவது என்பது இல்ல, சாதாரணமான முடிவல்ல. ராணுவ முடிவுகளை கொண்டு, ராணுவ தீர்வுகளை கொண்டு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது. அரசியல் தீர்வுதான் அதற்கு தீர்வாக அமையும் என்று மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இது போன்ற செய்திகளை நாம் தொடர்ந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் மட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.